எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பத்திரிகையாளர் ஐயா ஐயநாதன் அவர்கள் நம்முடன் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு கரூருக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறை கரூருக்கு போயிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அங்க வந்து மேடையில பேசும்போது ஒரு ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுங்கட்சி மீதும் என்னமோ தான் தப்பே பண்ணாத மாதிரி எங்க ஒரு ஸ்டேட் பண்ணிருக்கிறாரு. ஸோ எப்படி பாக்குறீங்க அவரோட பேச்சு? அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னம்னா, காவல்துறை அந்த கரூர் சம்பவத்தையே மையப்படுத்தும். ஏன்னா அதுதான் அவருடைய நோக்கம். கருப்பு சட்டை போட்டு வந்துட்டுலாம் பேசுறாரு. காவல்துறையை நினைச்சிருந்துச்சு அப்படின்னோம்னா, போலீஸ் நினைச்சிருந்துச்சு அப்படின்னோம்னா, எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல வந்துட்டு நடந்த அந்த கூட்டத்தையே ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் கூட அவங்களுக்கு இருந்துச்சு. எங்களை உள்ளேயே அனுமதிச்சிருக்க கூடாது. இதான் அவர் சொல்றது. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துக்கு அந்த பர்டிகுலர் ஸ்பாட் எடுத்து நிறுத்துறதுக்கு முன்னாடி 50 மீட்டருக்கு முன்னாடி இங்கேயே நின்று பேசுங்க அப்படின்னு ஒரு டிஎஸ்பி சொன்னாரா இல்லையா? சிபிஐ வரைக்கும் பதிவாகி ஊடகங்கள் எல்லாத்துலேயும் வந்திருக்குது. ஒரு அறிக்கை கூட நீங்க உங்க கட்சியின் சார்பாக அப்படி இல்லவே இல்லை, கொடுக்கவே இல்லை. உங்களை எதுவும் தடுக்கல. ஏன்னா விசாரணையில் இருக்கும்போது நீங்க பேசலாம், பப்ளிக்ல பேசலாம். ஒருத்தர் கூட சொல்லவே இல்லை. அந்த டிஎஸ்பி சொன்னது, அங்க போவாதீங்க சார், நீங்க பேருந்து அங்க கொண்டு போனீங்கன்னா தேர் மே பி a crowd burst. இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எல்லா ஊடகங்கள்லயே வந்துருச்சு, crowd burst அப்படின்னு. ஆனா அதே மீறி உங்க கூட இருந்த ஆதவர்ஜுனா ரெட்டி அந்த இடத்துல தான் எடுத்து போய் நிறுத்தணும்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் தானே காவல்துறையினர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு உங்களுடைய பேருந்து எடுத்து போய் நிறுத்துறாங்க. நிறுத்தினதுக்கு தான் நீங்க வந்துட்டு போலீஸுக்கு சல்யூட்டு, ஹைவேல இருந்து எங்களை இங்க கொண்டாந்து பத்திரமா சேர்த்ததுக்கு அப்படின்னு நீங்க சல்யூட்டுங்க. ரைட்டா? அப்போ வந்துட்டு மணி 7:10, சாயந்தரம் 7:10, 27 நம்மளாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 7:10 அது வரைக்கும் அங்க யாரும் மயக்கம் போட்டு விடல, சாவல, எதுவுமே நிகழல. நீங்க வந்து அந்த பஸ் எடுத்து சொருவி நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறீங்க. பின்னாடி அந்த கூக்குரல், முன்னாடி அந்த கூக்குரல், திடீர்னு பார்த்தா ஆம்புலன்ஸ் வருது. உங்களுக்கு என்னன்னு புரியல. அந்த இடத்துல ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விடுறான், தண்ணின்றான். உடனே ஆதவர்ஜுனா ரெட்டி அப்படியே ஒரு பேக்கெட் தந்து கொடுக்குறாரு. அதை எடுத்து நீங்க வீசுறீங்க தண்ணியை. இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை வந்துட்டு காணா போச்சுன்றாங்க. அதை பத்தி அந்த பேரை சொல்றாங்க. உடனே அந்த பேர் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்கன்றீங்க. இன்னொரு இடத்துல அந்த ஆம்புலன்ஸ் போட்டு விடு அப்படின்றீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது, இது அனைத்தும் இந்த பேருந்து எடுத்து போயிட்டு சொருனதுனால மக்கள் பின்னாடி தள்ளப்பட்டதனுடைய விளைவு இந்த மாதிரி ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது நீங்க உணரவே இல்லை. கடைசியில என்னாச்சு, ஒரு கட்டத்துல எல்லாம் சேர்த்து விடுறாங்கன்றது தெரிஞ்சிட்ட உடனே சீக்கிரம் முடிங்க அப்படின்றதுக்காக அந்த பாட்டு 10 பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டை பாடிட்டு உடனே வந்துட்டு ஆதவர்ஜுனா சொல்றாரு, முதல்ல இவர் எவாக்குவேட் பண்ணணும் அப்படின்றாரு. இந்த வார்த்தையும் பத்திரிகைகளா உள்வாங்கப்பட்டு விட்டது, கேட்டு விட்டது. அவங்களும் அது சொல்லியிருக்காங்க, உள்வாங்க உடனே எவாக்குவேட் பண்ணணும் அப்படின்ட்டு. எவாக்குவேட் பண்ண வேண்டியது மக்களை தான். உங்களை பண்றதுக்கு என்ன இருக்குது? உடனே நீங்க இறங்குறீங்க, உடனே பஸ் எடுத்துடுறாங்க, போயிடுறாங்க. உங்களுடைய பஸ் போயிட்டு நீங்க அங்க திருச்சி ஏர்போர்ட்ல போயிட்டு நின்ன உடனே, நீங்க ஏர்போர்ட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க இருக்க பத்திரிகையாளர் கேட்கறாங்க, ஐயா 30 பேர் செத்துட்டாங்க, நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்ட்டு. நீங்க பாட்டுக்கு பேசாத தூக்கத்துல நடக்கிற மாதிரி பண்ணீங்க. அங்க போயிட்டீங்க. அதுக்கப்புறம் இங்க சென்னை ஏர்போர்ட்லயும் இதே கேள்விக்காக கேட்கறாங்க. அங்கேயும் எதுவும் பேசுறேன், நேரம் உங்க வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டீங்க. ரைட்டுங்களா? உங்களுடைய பேருந்து எடுத்தாந்து அந்த இடத்துல சொருவ சொன்னது போலீஸா? என்னுடைய நேரடியான கேள்வி. நாங்களாம் பத்திரிகையாளர்கள், நீங்க கொடுக்கக்கூடிய ஃபீடை வச்சுட்டுலாம் பேசுறவங்க கிடையாது. ஏன்னா நீங்க அங்க பேசுவீங்கன்னு சொல்லி உங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருந்தது நண்பகல் 12 மணி, நீங்க வந்தது 7 மணிக்கு. உங்களுடைய பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா ரெட்டி சொன்னது நாங்க 3 to 10 வரைக்கும் பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம்னு. சரிதானா? இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ 3 to 10 வரைக்கும் அந்த இடத்துல அவ்வளவு கிரௌடை சேர்த்தது யாரு? எதுக்காக சேர்த்தீங்க? நீங்க இது போலீஸ் இந்த விசாரணை வந்துட்டு சிபிஐக்கு போறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு காவல்துறையில வந்துட்டு எஸ்ஐடி போட்டாங்க கோர்ட்டு. அது ஒண்ணு விசாரிச்சிட்டாங்க. அப்புறம் இங்க வந்துட்டு இன்னொரு தனி ஜட்ஜி மூலமா அந்த விசாரணை நடக்குது. 2 இது சைமல்டேனியஸா நடக்குது. அவங்க எல்லாருக்கும் தெரியும், வெளியில இருந்து ஆளு கூட்டு வந்து சேர்த்தீங்க, வெளி மாவட்டங்கள்ல இருந்து வர சொல்லி சேர்த்தீங்க, அவ்வளவு கூட்டத்தையும் கூட்டி நீங்க ஒரு ஷூட்டிங்க நீங்க ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னு தெரிய வந்தது எப்போ அப்படின்னோம்னா, கன்ஃபார்ம்டா நக்கீரன் எழுதுனாங்க. அதுக்கும் அப்புறம் உங்களை எல்லாம் விசாரணைக்கு அழைச்ச அதே சிபிஐ தான் அவரு நம்ம எம்எல்ஏ அவர் இருக்கிறார பாலாஜி, செந்தில் பாலாஜி, அவரை கூப்பிட்டாங்க. அவர் தான் முதல்ல இது ஷூட்டிங்காக செய்யப்பட்டது தான், இந்த கேமராலாம் அங்க இருந்திருக்கு அப்படின்ற போட்டோவையே சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் வெளியிலேயே வந்துச்சு இந்த ஷூட்டிங் கேமராஸ்லாம். அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் 60 ட்ரோன் கேமராஸ் வச்சா எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல
ஃபிலிம் ஷூட் பண்ணக்கூடிய பெரிய பெரிய கேமராவெல்லாம் எடுத்து செட் பண்ணதெல்லாம் மத்தியானமே அவங்க எடுத்துட்டாங்க. இதை வந்துட்டு பல பத்திரிகைகளும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, ஏதோ ஒரு பெரிய நியூஸ் சேனல் போல அவங்களாம் வந்து எடுக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஷூட்டிங் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அப்போ இதெல்லாம் யார் பண்ணது? இதெல்லாம் போலீஸ் கிட்ட நீங்க மறைச்சிட முடியுமா? பத்திரிகையாளர் கிட்ட மறைச்சிட முடியுமா? 27ஆம் தேதி முடிஞ்சிச்சு சனிக்கிழமை, 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எல்லா பத்திரிகை ரிப்போர்ட்டிங்கும் ஒரே விஷயத்தை தான் சொல்லிச்சு. நீங்க தாமதமாய் வந்தது, ஏராளமான கூட்டம், பஸ் அங்க சொருவுனது, இதுதான் எல்லாத்துக்கான காரணம் அப்படின்ட்டு. அதனால நீங்க புதுசா வந்துட்டு எதுவும் கதை சொல்லாதீங்க. ரெண்டாவது, நீங்க போலீஸ் சொல்றதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா? இந்த கேள்விக்கு வாங்க. போலீஸ் எங்களை அட்வைஸ் பண்ணியிருந்தா நாங்க அங்க வந்துட்டு போயிருக்க மாட்டோமே, அப்படிலாம் வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டோமே அப்படிலாம் இவர் சொல்றாரு. இப்ப உள்ளபடியே இவர் வந்துட்டு பெரம்பலூர் கூட்டத்துக்கு போகாதீங்க அப்படின்னு போலீஸ் சொன்னது வந்துட்டு அப்பவே நீங்க வந்துட்டு அந்த டைம் பார் ஆயிடுச்சு. என்னன்னா 10 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு நிகழ்ச்சி, அதையும் தாண்டி தான் நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. போகாதீங்கன்னு சொல்லிட்ட உடனே நீங்க வந்துட்டு அரியலூர்ல வந்து பேசுறீங்க. நல்ல கும்மிரட்டில் தான் நீங்க வந்து பேசுறீங்க. அந்த நிகழ்ச்சியில இருந்தவர் போட்டிருக்காரு, இப்போ இங்க போட்டிருக்காரு பேஸ்புக்ல, இந்த மாதிரி எல்லாம் பேசுறிய உன்னாட்ட ஒரு ஒஸ்ட் மேன் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போது அப்பவே 2000 பேர் வந்துட்டு அவர் அந்த விஷயத்த லைக் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியா போய் சொல்லுவேன், நீ போலீஸை கேட்கறவனா இருந்தானா நீ இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, டே 1 இவர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில முதல் நிகழ்ச்சி எதுன்னா திருச்சி மரக்கடை. திருச்சி ஏர்போர்ட் வந்து மரக்கடைக்கு போறதுக்கு வந்துட்டு அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் தான். ஆனா அங்க எடுத்துக்கிட்ட 6 மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளவு? 6 hours. 6 மணி நேரமும் அங்க வந்துட்டு அப்படியே மக்கள் எல்லாம் அலையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவர் பாட்டுக்கு இப்ப எடுத்துட்டு போயிருக்கலாம். இப்ப நீங்க அந்த மாதிரி நின்றுச்சா என்ன? இல்லை, ஒருத்தரும் இல்லையா? இல்ல, அது நீங்க முதல் முறையா வரீங்க கரூருக்கு. அந்த மாதிரி எங்கேயாச்சும் அந்த கிரௌட் இருந்துச்சா ரோட்ல? இல்லையே. கரெக்டா 12க்குலாம் வந்துட்டீங்க இல்லைங்க. 12 மணிக்கு வந்துட்டு 12:30 மணிக்கு பேசுறீங்க. ஏன் அதுக்கப்புறம் இப்பெல்லாம் ஏன் அந்த மாதிரி நடக்கல? கிரௌட்லாம் ஏன் அந்த மாதிரி வரல? இப்பவும் போலீஸை போட்டாங்க, அப்பவும் போலீஸை போட்டாங்க. உங்களுக்காக தான் அதிகபட்சம் போலீஸை போட்டிருக்காங்க. அன்னைக்கு நீங்க வந்துட்டு போலீஸ் சொன்னதை கேட்காம நீங்க ரோட் ஷோ நடத்துனீங்க. நடத்தி தான் மரக்கடையில போயிட்டு பேச ஆரம்பிச்சிங்க. அது பெரிய அளவுக்கு அங்க இருக்கிற பிசினஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இதான் உண்மை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அதே அந்த கரூர் சம்பவம் நடக்கிற அன்னைக்கு காத்தால எத்தனை மணிக்கு நீங்க டைமிங் கொடுத்துருந்தீங்க நாமக்கல்ல பேசுறதுக்கு? காத்தால 10 மணி என்ன கொடுத்தோம்? 8:45. 8:45 சொன்னவர் 6 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 8:45 வரைக்கும் அந்த பிளைட் புறப்படவே இல்லை. 8:45 தான் புறப்பட்டு 10 மணிக்கு போய் சேருது. 10 மணிக்கு அங்க இருந்து 1.5 மணி நேரம் தான். போனா 12:30 போயிருக்கலாம் நாமக்கல்லுக்கு. இவங்க போய் சேர்ந்துட்டாங்க. பேச ஆரம்பிக்கும் போது மணி 2:45. இப்ப போலீஸ் என்ன பண்ணுவோம்? அதுல உங்களை பிளாக் பண்ணி திரும்பி போடுவாங்களா? சொல்ல முடியாது. சொல்ல மாட்டான். நீங்க எங்களை தடுக்கிறீங்க. இப்ப அது ரெடியா இருக்காரு. இந்த ஆதவர்ஜனா ஊர்ல இல்லாத பொய்யெல்லாம் பேசுவாரு, பிக் மவுத் அவரு. அதாவது இவரெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த கோயபல்ஸ்னு ஒருத்தர் தாங்க ஹிட்லரோட, அவருடைய வழித்தோன்றர்கள் இவங்கெல்லாம் எதை வேணாலும் பொய்ய சொல்லிட்டு நியாயப்படுத்தலாம்னு நினைக்கிறது. 2 கிளாஸ் பீஸ் விழுந்தோடனே திமுக அடிக்கிறான்னு சொன்னவர் தான் அந்த ஆளு. இப்படியாப்பட்ட ஆட்கள் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்தாங்களா இல்லையா? நாமக்கல்லையே. நாமக்கல்ல 2:45 இருந்துட்டு ஒரு 3:45 வரைக்கும் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நாமக்கல்ல இருந்து புறப்பட்டு கரூருக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும்? நாமக்கல் இருந்து கரூர் வரதுக்கு எப்படி பார்த்தாலும் 3/4 மணி நேரம் தான் ஆகும். 4 மணிக்கு நீங்க வந்துருக்கலாமா? அப்பெல்லாம் அங்க ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இதை வந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டர் அப்படியே சொல்றேன். நான் என்னோட இதெல்லாம் இல்லை, பார்த்ததெல்லாம் உண்மை. எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டர் நான் சொல்ல வரேன். இப்படி எல்லாம் இருந்துச்சு. அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் கிரௌடே வந்து சொல்லாக ஆரம்பிச்சுது. ஏன்னா இவங்க வந்துட்டு அடைப்பு விட்டுட்டு இருக்கிறாங்க, வாங்க வாங்கன்ட்டு. இவர் கூட வந்துட்டு பேருந்துல இது பைக்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவ்வளவும் சேர்ந்துதான் அந்த கிரௌடு சொல்லே ஆச்சு. மிக அளவுக்கு அதிகமாச்சு. அதுல தான் இவர் பேருந்து எடுத்து போய் சொருனோடனே இவ்வளவு பெரிய விபத்து நடந்துச்சு. அவருக்கு என்னன்னா திக்கா அப்படியே சும்மா அல்லை மாதிரி ஜனங்க கூடணும், அதை அவங்க ஷூட் பண்ணணும். இதுதான் அவங்க ஜனநாயகங்களை சேர்க்கறதுக்காக இதை பண்ணாங்க. இதுதான் உண்மை. இதையெல்லாம் மறைச்சிட்டு அப்படியே ஒரு பொய் பிளண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, பொய்யெல்லாம் விட பெருசு இல்லாது பிளண்டர்ன்றது. அப்படியாப்பட்ட விஷயத்துல தான் இந்த நாடகம் ஆடுறாரு. உண்மை இதுதான். பட் மோசமான பேர் வழி விஜய் அப்படின்றதுக்கு இன்னைக்கு அவர் பேசுற பேச்சே அத்தாட்சி. இல்ல விஜய் என்ன காண என்ன ஓடி போய் ஒளிஞ்சிட்டான்னு சொன்னாங்க. ஓடி போய் தான் ஒளிஞ்சுங்க. நீங்க நேரம் வீட்டுக்கு போனீங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் நீங்க வீடியோ ஒன்று போட்டீங்க. அந்த வீடியோல தான் முதல்வர் அவர்களே நீங்க வேணா வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு பரிதாபமான குரல் நீங்க பேசுறீங்க, நடிச்சிங்க, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உங்களை வெளியில வந்துட்டு பேச வேணாம்னு யார் தடுத்தது? யார் தடுத்தது? எதுக்கு நீங்க ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த்
கூட இருக்கிற எல்லாருமே எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி டெலிஃபோனை, செல்ஃபோனை ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பண்ணீங்க? வெளியிலேயே வரலையே நீங்கள் யாரும் 70 நாளைக்கு, ஏன் வரல? அப்போ உங்களை காண போனவன்னு சொன்னது வேற என்னன்னு சொல்றது? நீ ஒருத்தன் ஆன்டிசிபேட்டரி பேலுக்காக ஒரு 4 நாள் அம்படலை அப்படின்றதுக்காக ஓடி போனாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறான்னு ஆக்ஷன் காட்டுறீங்களே, உங்களை நீங்க 75 நாள் நீங்க வரலையே, உங்களை என்னன்னு காட்டுறது? எனவே இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னம்னா, அப்படியே அந்த மேலே ஏறி அப்படியே பேசிட்டோம் அப்படின்னம்னா அது அவ்வளவு உண்மையாயிடும்னு நினைக்கிறாரு. இல்லை, பட் அவர் பேசுற மாதிரி தான் மக்களும் செயல்பாட்டில் இருக்கும், சொல்றதால நம்பிட்டு தான் இருக்காங்க இது வரைக்கும். நம்ம என்னதான் நம்ம அவருக்கு எதிரான கருத்துக்களை வந்து டேட்டாவோட முன்னெச்சாலும் அவர் சொல்றது தானே மக்கள் மத்தியில் ஈடுபடுது. இல்ல, அவர் கூட்டி இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல நீங்க பாருங்க, ரசிகர்கள் தான் வந்தாங்களே ஒழிய மக்கள் கிடையாது. நான் அறுதிட்டு சொல்றேன், இன்னைக்கும் அந்த இடத்துல கூட்டின போது வந்தவங்க ரசிகர்கள் கிடையாது, மக்கள் கிடையாது, ரசிகர்கள் தான். அந்த ரசிகர்கள் எல்லாமே நம்புவாங்க. ஒரு படத்துல நீங்க பார்த்துருக்கலாம், ஒரு மால் வந்துட்டு ஹைஜாக் ஆயிடுது, இவர் போறாரு, போயிட்டு பார்த்தா ஹைஜாக் ஆகிறத கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்டு யாருமே எதுவும் செய்யல. ஆனா ஒரு குழந்தையனுடைய அழுகுரல் கேட்ட உடனே ஒரு ஆக்ஷனுக்கு வர்றாரு, மாலையே காப்பாத்திடுறாரு. கடைசியில் எல்லாரும் ஒத்தாள் தான், ஒரே ஒரு கத்தி தான், கடகடன்னு எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு பாகிஸ்தான்ல இருக்காரு. அந்த டெரரிஸ்டுங்களுடைய அந்த ஒளிவிடம் இருக்கு இல்லைங்களா, அப்படியே அந்த மறைவிடம் டன்னல், அதுக்குள்ளேயே போயிடுறாரு. போயிட்டு அவனுடைய தலைவன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனை அப்படியே பிடிச்சி கட்டி ஒரு சூட் கேஸ் மாதிரி ஆக்கிடுறாரு. ஆக்கிட்டு அப்படியே எடுத்துட்டு வர்றாரு, கழுத்துல வந்துட்டு ஒரு அறுவாடு வச்சிடுறாரு. உடனே எல்லாரும் அப்படியே சைலண்டா இருக்கிறாங்க. அப்படியே நேரம் வர்றாரு, F-16 ஒன்று நிற்கிது, உடனே அதில் ஏற்றிக்கிட்டு பறக்கிறாரு. அப்போதான் தெரியுது இந்தியாவுக்கு நம்மளுடைய விமானப்படை விமானம் ஒன்று வந்துட்டு நம்ம விஜய் கொண்டு போயிட்டான் அப்படின்ட்டு. எங்கே நான் ஏர்போர்ட்டில் நான் இறங்கணும்னு எனக்கு சிக்னல் கொடு, நான் இறங்கணும் அப்படின்றான். எப்படி? நான் கேட்டேன், இப்போ இதெல்லாம் யாராவது இந்த படம் நல்லா ஓடிச்சா? நல்லா ஓடிச்சு அப்படின்னாங்க. அப்போ சொன்னேன், சார் தான் இதெல்லாம் ஒரு அளவுகோல் தானுங்க, உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லை? அப்போ எனக்கெல்லாம் எப்படிலாம் சிரிப்பு வரும்? சில நேரங்கள்ல தமிழ்ல ஒரு பழமொழி உண்டா, வாயில கூட சிரிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓர சிரிச்சோம்னா வயிற்றுல இருக்கிற காத்து இப்படியும் போவோம் இப்படியும் போவோம், அந்த மாதிரியான நிகழ்ச்சி இது. ஒரு டெரரிஸ்ட இங்க இருந்துட்டு போயிட்டு பண்றதுக்கு, ஒரு ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு நடவடிக்கை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணாத மிசைல் கிடையாது, ஏர்கிராஃப்ட் கிடையாது, அவ்வளவும் பண்ணி பண்றோம். இவர் போயிட்டு அப்படியே பொட்டலாம் கட்டி இப்படி எடுத்துட்டு வர்றாரு கையில. இதெல்லாம் பார்த்துட்டு தான் ரசிகன், அவன் எதை தான் நம்ப மாட்டான். ஸோ நம்ம இதைத்தான் மக்கள்னு நம்மளை புரிய வைக்கிறாங்க அவங்க. நம்மளுடைய அந்த சொறி ஊடகம் இருக்க, அது ஆரம்பத்துலேருந்து விஜய்னு வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து போட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது முழுக்க பிஜேபி தான். ஏன்னா இந்த ஹைப்ன்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா, இந்த ஹைப்ல தான் வந்துட்டு எல்லா விதமான மார்க்கெட்டிங்குமே அடங்கியிருக்கு. நான் இதை உங்ககிட்ட பேசுற மாதிரி வேற யாருக்கிட்டையும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஹைப் பண்றது எப்படி அப்படின்னா, வாஷிங் பவுடர் நிர்மா உங்களுக்கு தெரியும், நத்திங், தட் ஃபெலோ இஸ் நத்திங். ஒரே ஒரு சின்ன புள்ள, அந்த புள்ளைய ஆட விட்டான், அது வந்து அட்ராக்டிவ் ஆகி போச்சு. இந்திய அளவில் அவன் ஒரு பெரிய நிறுவனமானான். அப்போ இந்தியா ஃபுல்லா வாஷிங் நிர்மால தான் எல்லாரும் செலவு பண்ணிட்டு இருந்தாங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பாப்புலேஷன்ல 1% ஒன்றத்தை வாங்கினா அப்படின்னோம்னா, அதாவது ஒரு 1.5 கோடி பேர் ஒன்றத்தை பயன்படுத்துறாருன்னா, தட் இஸ் பிக் செல்லிங், பிக் சேல், சரிங்களா? அப்போ அந்த வாஷிங் பவுடர் நிர்மா தான் அரசியல்ல வந்துட்டு விஜய் இங்க தமிழ்நாட்டுக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. அவனை சொடலை விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இது வந்துட்டு காவல்துறையில அவங்களுடைய ஆள் இருப்பாங்களா? நிச்சயமா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவை? விஜய் அப்படின்ற ஒரு பினாமினன் அவங்க ஏன் தேவைப்படுது? திமுகவை பதவியை விட்டு தூக்கணும். இவனை வச்சுக்கிட்டு நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியாது, புரியுதுங்களா? தூக்கு. அதிமுக ஏன்? அவன் டிஸ்ஃபேவர் ஆயிட்டான். அவங்க எதிர்பார்த்த 50-60 சீட்டு தரல, காலி பண்ணு. நம்ம பிஜேபி அடியும் பரவாயில்ல, இவனை கூட்டிட்டு வந்துடுறான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் இந்த தேர்தல். விஜய்க்கான செல்வாக்கு அப்படின்றதுன்னா 107 நிக்காது. காஷ்மீர்ல இருந்துட்டு கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஃபுல்லா அவர் ஸ்வீப் பண்ணுவாரு. அதான் நடக்கும். நீங்க தமிழ்நாட்டுடைய வரலாறு பாருங்க, கம்ப்ளீட்டா ஸ்வீப் ஆகும். எந்த இடத்துலயும் ஒரு 8 மாவட்டங்களில் ஒரு ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் வரவே வராது. ரெண்டாவது, விஜயனுடைய படம் வந்துட்டு பெரிய கலெக்ஷன்ல ஒரு ரெக்கார்டு ஏற்படுத்திருக்கு. நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த இப்போ நீங்க சொன்ன அந்த பீஸ்ட் படம், அப்புறம் கோட்டு,
இல்ல அதான் சொல்ல வரேன். அதெல்லாம் கலெக்ஷன் ரெக்கார்டு கிடையாது. அதெல்லாம் ஆ. பெரிய கலெக்ஷன் ஆல் இண்டியா லெவல்ல இப்ப தெலுங்குல படம் கலெக்ஷன் ஆகி ஒரு ரெக்கார்ட் ஆகுது, ஹிந்தில ரெக்கார்ட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிடையவே கிடையாது. கிடையாது. சும்மா 3 நாள் கலெக்ஷன் தான் வருது. அதுக்கப்புறம் இவர் தான் வந்துட்டு மல்டிபிளெக்ஸ்ல ஏதாவது ஒரு ஸ்கிரீன் இல்லை 2 ஸ்கிரீன்ல தான் ஓடும். நல்லா புரிஞ்சு எங்க இவர் அப்படியேப்பட்ட ஆளே கிடையாது. இவர் சும்மா சொல்றாங்க. என்ன தெரியுங்களா, இந்த அந்த ஓவர்சீஸ் ரைட்ஸ், அப்புறம் இந்த டிவி ஷோ, அதுக்கப்புறம் ஓடிபி, இதுல போட்டு கேட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட அவருக்கு வந்துட்டு ஒரு 400-500 கோடியை நாட்ச் பண்றாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா அழகா நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, இந்த தொலைக்காட்சியின் வழியா சொல்றேன் நான், FTP வழியா 23ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே அன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணில இருந்து சொல்றான், எல்லாரும் வட இந்தியா முழுவதும் விஜய் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறார். ஹைப்பு, விஜய் தான் ஆட்சியை பிடிக்கிறாரு, விஜய் தான் வராரு, விஜய் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட பசார் இருக்கு இல்லையா, அந்த சூதாட்ட இணையதளம், அது உட்பட விஜய்க்கு தான் பெட்டு போடுறான். விஜய் தான் ஜெயிக்கிறாரு, எதிர்த்து கட்டு மாறி கட்டு எவ்வளவு வரும் இப்படின்னு அவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த ஹைப் அங்கெல்லாம் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தனும் அதை சொல்லவே இல்லை. நாங்கெல்லாம் நம்மளாம் பத்திரிகையாளர்கள், நம்மளுக்கு தெரியும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எவ்வளவு பேர் ஓட்டு போடுவாங்க, எல்லா விதமான கதையும், குழந்தை கதை, எல்லா கதையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க பண்ணிருக்கக்கூடிய அந்த ஃப்ராடுலன்ஸுக்கு வந்துட்டு கவர் அப் தான், அதெல்லாம் வேற எதுவுமே கிடையாது. ஸோ ஷியர் மார்க்கெட்டிங் அதை வச்சு அடிச்சு சொல்லிட்டாங்க. விஜய் என்ன நினைக்கிறாரு, ஆமா அப்படின்னு நினைக்கிறாரு. டெல்லிக்கு போயிட்டு வந்து பாடு. நான் விஜய் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பிரதமரை சந்திக்க போனீங்க முதல் முறையா டெல்லியில, சந்திச்சிங்க, உங்களையே அமித்ஷா சந்திக்கல. மறுநாள் வந்துட்டு உங்களை மோடியினுடைய கேபினட் செக்ரட்டரி வந்து சந்திக்கிறான், சோமநாதன். தமிழ்ல தான் பேசுறாரு அவரெல்லாம். அவர் கூட ஒரு 4 பேர் அதிகாரிகள் அவங்களும் வந்து சந்திக்கிறாங்க. அவங்க சந்திச்சு பேசின உடனே அன்னைக்கு எல்லா ப்ரோக்ராமையும் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கிறது உட்பட எல்லா ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு நீங்க உடனே சென்னைக்கு வந்தீங்க. ஏன், இதை மட்டும் நீங்க விளக்குங்கப்பா. அவர்தான் அடுத்த முறை போகும்போது காங்கிரஸ் தலைவர் இல்லைங்க, காங்கிரஸ் தலைவர்கள் அடுத்த முறை சந்திக்கிறாரு, அதெல்லாம் அப்புறம் அப்பாற்பட்ட விஷயங்க. முதல் தடவை நீங்க போனீங்கல்ல, உங்களை மறுநாள் காத்தால கேபினட் செக்ரட்டரியோட உங்களுக்கு ஏதாவது சந்திப்பு இருந்துச்சா? இல்ல. எப்படி அவங்க வந்துட்டு உங்களோட ரூம்ல வந்து சந்திச்சாங்க? 2வது விஷயம், ஏன் அன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணீங்க? அதே நேரத்துல இவங்க இந்த கட்சி மாதிரி ஓட்டு போட்டாங்களே இவருக்கு ஆதரவா, அது 28ஆம் தேதி அன்னைக்கு வந்துட்டு நான் உங்களோட பேசுறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தார் சபாநாயகர். அன்னைக்கு எல்லாரும் பத்திரிகையாளர்கள் சொல்லியிருந்தாரு. ஏன்னா 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சு, 15 நாள்ல ஒரு முடிவு சொல்லணும், அது 28ஆம் தேதி. அன்னைக்கு எல்லாரும் வர சொல்லிட்டாரு. ஆனா அன்னைக்கு அவரும் கேன்சல் பண்ணிட்டாரு. எல்லாமே மாறுது. எதனால மாறுச்சு? இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. வெளிப்படைத்தன்மை புடலங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, பின்னணியில் ஏதோ நடந்துட்டு இருக்கு. கம்ப்ளீட்டா ESPN யூஸ்டு, அவ்வளவுதான். இவர் இயக்கப்படுகிறார், அவ்வளவுதான். அல்லது இருவேறுபட்ட கருத்து கிடையாது. நான் கேட்கிறேன், அப்படியே என்னோட அமைச்சரவையில சட்டப்பேரவையில இவ்வளவு தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலினத்து மக்கள்னு சொல்றிய, உன் உன்னை சுத்தி இருக்கிறதுலாம் யாரு? எப்படி இத்தனை தெலுங்குக்காரன் வந்துட்டு அதுல சுத்தி இருக்கிறான்? நான் ஒன்னும் அவங்க இருக்கக்கூடாது வாழக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. இங்க தெலுங்கர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு? விஷ்ணு ரெட்டி யாரு? தமிழ்நாட்டு அரசியல் அவருக்கு தான் சம்பந்தம். உன் படத்தை எடுத்த அந்த கேவிஎம் ப்ரொடக்ஷன் அந்த ஆள் யாரு? என்ன அரசியல் தெரியும் அவருக்கு? அவர் எடுத்துட்டு டெல்லியினுடைய தமிழ்நாட்டு பிரதிநிதியா போட்டிருக்கீங்க. ஜான் ஆரோக்கியசாமி என்ன தெரியும்? அவர் எப்படி உனக்கான பொலிட்டிக்கல் அட்வைசரா வர்றாரு? ஜெகதீஷ் பழனிசாமி அவர் எந்த இடத்துல அவர் பொலிட்டிக்கலா உங்களோட பழகுனவர் சொல்லுங்க. உங்க கட்சியினுடைய இணை பொருளாளர் அதெல்லாம் இருக்கட்டும், எந்த இடத்துல பண்ணுவார்? இது இல்லாத இன்னும் பலர் இந்த பண்டிட்டு கிண்டிட்டு எல்லாரும் வராங்க. எல்லாரும் இவங்களாம் யாரும் தமிழன்களா? ஜெய்க்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு உதவி பண்ணியிருக்காங்க, பக்கபலமான அதுக்கு அவங்க பதவி அது எல்லாருக்குமே இருக்கிறாங்க. ஜோதிடர் இருக்கான், அட்வைசர் இருக்கான், ஃப்ரெண்ட் இருக்கான், எல்லாரும் இருக்காங்க. இவங்களெல்லாம் எடுத்தாந்து எப்படி நீ செக்ரட்டேரியட்ல நிற்கிற? என்ன அடிப்படை? இவ்வளவு தெலுங்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பிரதமரை பார்க்க போகும்போதே உங்க கூட வந்த 8 பேரும் யாரு? யாரு இந்த அனில் ரெட்டி புடலங்க? இவங்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. விஜயோட நண்பர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு ஏமாத்துறாருன்றதுக்காக நான் அதை சொல்றேன். உள்ளபடியே எம்ஜிஆர் இருந்தாருங்க. எம்ஜிஆர் தான் பெரிய ரசிகர் மன்றமே அன்னைக்கு அந்த காலகட்டத்திலேயே. அவர் ரொம்ப ஈஸியா அவருடைய ரசிகர் மன்றத்தோட எண்ணிக்கை வந்துட்டு மலைக்கல்லன் படம் வெற்றி பெற்ற உடனே 10 லட்சம்ட்டாங்க. அப்பவே அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் பேர் முசிறி புத்தன். அவருக்கு எம்எல்ஏ சீட்ல கூட நிக்கிறதுக்கு எம்ஜிஆர் அனுமதிக்கல, கேட்கவே இல்லை. அவருடைய ரசிகர் மன்றத்தில் இருந்த ஒருத்தம் கூட வந்துட்டு ஆட்சியில் இல்லை. அவருடைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்துட்டு இவரோட திமுக இருந்துட்டு கட்சி மாதிரி வந்தவன் தான். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுட்டா நான் அண்ணா திமுக அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் தான்.
எஸ்டி சோமசுந்தரத்துலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே பின்னால நெடுஞ்செழியனெல்லாம் சேர்ந்தாங்க. ஒருத்தர் கூட அவரோட நான் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி ஒருத்தர் கூட அவருடைய உள்ள இல்லை, யாருமே கிடையாது. ஒரே ஒரு பிராமின் இருந்தாரு, அவர் வந்துட்டு இவர் ஹாண்டே, HV ஹாண்டே, அவ்வளவுதான். மற்றபடி யாருமே கிடையாது. இவருடைய அரசியல் அப்படியே எடுத்து பாருங்க. எல்லாம் சினிமாக்காரங்க, யாருமே தமிழ்நாடு அரசியல்னா என்னன்னு தெரியாது. அவனெல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் வந்துட்டு சாதிக்க போறாரு, அவர் விஸ்வரூபம் எடுக்க போறாருன்னா இது எவ்வளவு பெரிய புழுகு. ஊழலை ஒழிக்க போறன்ற MR விஜயபாஸ்கரை தூக்கி பாலு கொடுக்குறாரு, நீங்க வாங்கி வச்சுட்டு இது பண்ற. நான் மட்டும் கரூர்ல திமுககாரரா இருந்தேன்னா போஸ்டர் போட்டுருவேன். அது அதிமுக காரங்களே போஸ்டர் போடுறாங்க இப்போ கரூர். அதான் சொல்ல வரேன். இது பாருங்களேன், ஊழலை ஒழிக்க வந்த வீரர் விஜய் வாழ்க வாழ்க வாழ்க. இந்த போட்டோல ஒரு காலை பத்தி போட்டோம்னாலே போறோம். ஒரு ஓட்டுக்கு 3000 to 5000 ரூபா கொடுத்தான். உன் கட்சிக்காரங்க நின்றான், தோத்து போயிட்டான். பாதையிடம் தோத்து போயிட்டாரு இல்லையா? அப்புறம் நீ என்னத்தை ஒழிக்க போற? எல்லாரும் உன்னோட சேர்த்துக்கிட்டா ஊழல் ஒழிச்சிருப்பான்னா? அப்போ எப்படி ஏமாத்துறாரு பாருங்க இவரு. இவருடைய விஷயம் இவர் எல்லாம் நம்புறது என்னன்னா, ஊடகவியலாளர்கள் சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு தேவையில்லை, we don't require media. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க, அதை விட்டுருங்க, எங்களுக்கு சோசியல் மீடியா போகிறோம். இதுதான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஒரு முட்டாள்தனமான ஒரு பரப்புரையை பண்ண வேண்டியது. இணையத்தின் வழியா இந்த மாதிரி எல்லாம் போட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு வச்சுக்கிட்டு இதன் மூலமா போட்டு ஒரு ஹைவை கிரியேட் பண்ணி எல்லாமே இவங்க தான், எந்த ஃபேர் இருந்தாலும் ஸ்டாலின் தான் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றது. இதுதான், வேற எதுவுமே கிடையாது. அதனுடைய இன்னொரு டிராமா தான் இங்க நடந்திருக்கு, வேற எதுவும் கிடையாது. சார் நம்மலாம் வந்துட்டு என்னன்னா, யாராவது ஒருத்தர் கவர் பண்ணாங்க அப்படின்னோம்னா அதை பார்த்துக்கிட்டு ஒரு எடிட்டர் உட்காந்துட்டு இருக்க மாட்டான், அவனோட ரிப்போர்ட்டர் அனுப்பிடுவான், கவர் பண்ணு என்ன நடக்குதுன்றது சொல்லு. கிட்டத்தட்ட 3 பத்தி ரிப்போர்ட்டிங் அது ஹிந்துல வந்துருது 28ஆம் தேதி காத்தால. நான் சுட்டி காட்டி, நான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் போறாருல, நாமக்கல் போற அன்னைக்கே அவர் லேட்டா போறாருல, அன்னைக்கே நான் போட்டிருக்கிறேன், விஜய் இதை திட்டமிட்டு செய்யறாங்க இவங்கெல்லாம், இந்த மாதிரி தாமதமா போறதுன்ற ஒரு வீடியோவை நான் பதிவு பண்ணேன் அன்னைக்கு 12:30 ப்ரூஸ்டர்ல இருக்கு. சார் இப்போ வந்து விஜய் பேசும்போது என்ன சொல்றாரு, தமிழ்நாடு டீலிமிட்டேஷன் எந்த ரூபத்துல இருந்தாலும் நாங்க எதிர்ப்போம் நான் சொல்றாரு. ஏன் தமிழ்நாடுன்னு சொல்றேன்? அதான் எனக்கு தாவேக்கா சொல்ல மாட்டேன், நான் எதிர்ப்பேன்னு சொல்ல. அப்ப தெரியுதுங்களா இவன் எவ்வளவு பெரிய திருடான்ட்டு? நீ என்ன சொல்லணும், என் கட்சி தான் ஆளுங்கட்சி, நான் எதிர்ப்பேன் அப்படித்தானே சொல்லணும். எதிர்க்கிறது தமிழ்நாடு ஏற்கனவே எதிர்த்துச்சு, அதான் ஸ்டாலின் செஞ்சுட்டாரு, செஞ்சு தானே அது தோத்தாங்க அவங்க இல்லையா? கிளீனா 236, அவங்க வந்துட்டு 312 ஏதோ ஒண்ணு தோத்துட்டாங்க, 2/3 கிடைக்கல. காரணம் முதல்ல அது வந்துட்டு தேர்தல் பரப்புரை கூட்டத்திலேயே வந்து அது பெரிய பிரச்சனை ஆகினது யாரு? மு.க. ஸ்டாலின் தான். அவர் தானே பண்ணாரு. நீ என்ன சொல்லணும், நான் தாவேக்கா நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. தமிழ்நாடு அப்படின்னா அர்த்தம் தான் ஏமாற்று பேர் வழிங்க, பெரிய பெரிய ஒரு மோசடி பேர் வழி ஒரு. ஓகே சார், இவ்வளவுதான் நினைஞ்சு என் கேள்வி பதில் ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.